தளபதி விஜய் அவர்கள் சங்கீதாவிற்கு கடிதம் ஒண்ணு எழுதியிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். கடந்த ஒரு வாரமாகவே தமிழ்நாட்டில மிகப்பெரிய வைரலா போயிருக்கக்கூடிய நியூஸ் என்ன அப்படின்னா, தளபதி விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா விஜய் அவர்கள் தளபதி விஜய டிவோர்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான். இதற்கான ரீசனா அவங்க சொல்லியிருந்தது எல்லாமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்க நமக்கு ஏற்படுத்தி இருந்துச்சு. குறிப்பா விஜய் அவர்கள் இந்த ஒரு டிவோர்ஸ தரல அப்படின்னா, பிரஸ் மீட் ஒண்ணு வைப்பேன் அப்படின்னும், அவர் பண்ண தப்புகள ஆதாரத்தோட நிரூபிப்பேன் அப்படிங்கிற மாரியும் பேசியிருந்தாங்க. இது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கா ஏற்படுத்தியிருந்துச்சு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த ஒரு நிலையில தளபதி விஜய் அவர்கள் இது விஷயமா சங்கீதா விஜய் அவர்களுக்கும் அவங்களோட வக்கீலுக்கும் பேசியிருக்காராமா. குறிப்பா இது ரிலேட்டடா ஒரு கடிதம் ஒண்ணு எழுதியிருந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. குறிப்பா தளபதி விஜய் அவர்கள் அந்த ஒரு லெட்டர்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க குடும்ப சார்ந்த விஷயம். இந்த விஷயத்த 2 பேருக்குள்ள முடிக்கிறது தான் சரியா இருக்கும். அவங்க என் கூட இருந்தாலும் சரி, இல்ல அவங்களுக்கு பிரியறது தான் சொல்யூஷன் அப்படின்னாலுமே சரி, அது எதுவாக இருந்தாலுமே 2 பேருக்குள்ள நடக்கிறது தான் சரி. அத பப்ளிக்குக்கோ, மீடியாக்கோ கொண்டு போறது கொஞ்சம் கூட எனக்கு விருப்பம் கிடையாது. அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த ஒரு கடிதமா நான் எழுதியிருக்கேன். இந்த ஒரு விஷயத்த தான் புரிய வைக்க நான் ட்ரை பண்றேன். உங்களுக்கு எது சரின்னு படுதோ அத நீங்க பண்ணுங்க. அதற்கு நான் முழு ஒப்புதல் தரேன். ஆனா, அத வந்து பிரைவசியா வச்சிருக்கணும். அத விட்டுட்டு 2 பேருக்கு இடையில இருக்கிறத வெளிய கொண்டு போறதோ, இல்ல பிரஸ் மீட் வைக்கிறேங்கிறதோ வேணாம். இது சரியில்ல அப்படிங்கிற மாரி சொல்லி தான் அந்த ஒரு கடிதத்த சங்கீதா விஜய் அவர்கள் தரப்பு வக்கீல்ட்ட அவரு கொடுத்திருக்காரு. இத சங்கீதா விஜய் டீமே கொடுக்க சொல்லியிருக்காராமா. இதற்கு 2 முக்கிய காரணங்கள் இருக்கு. அதுல முதல் காரணம் என்ன அப்டின்னா, இது அவங்களோட ஃபேமிலி மேட்டர். இத வந்து பப்ளிக்குக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அது அவங்க வந்து ஒண்ணு சேர்றாங்களோ இல்லையோ, அவங்க 2 பேரும் மட்டும் அந்த ஒரு முடிவ எடுத்தா நல்லாருக்கும். 2வது மிக முக்கிய காரணம் என்ன அப்டின்னா, தளபதி விஜய் அவர்கள் ரீசென்ட்டா கட்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு கட்சி முதல் முறையாக எலக்ஷன ஃபேஸ் பண்ண போறாங்க. இந்த மாதிரியான டைம்ல இவங்க பிரஸ் மீட் வைக்கிறேன். நான் அது சம்மந்தமா ஒரு சில விஷயங்கள பேசுவேன் அப்படிங்கிறது விஜயோட அரசியல் எதிர்காலத்த சீர்குலைக்கிற மாரி இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த ஒரு முடிவ தளபதி விஜய் அவர்கள் எடுத்திருக்காரு. லெட்டர் எழுதி அவங்களோட வக்கீலுக்கும், சங்கீதா விஜய்க்குமே அனுப்பியிருக்காரு. இந்த ஒரு லெட்டர படிச்சு பார்த்துட்டு, இதற்கு உரிய தகவல உடனடியாக சொல்லுங்க அப்படிங்கிற மாரியுமே சொல்லியிருக்காராமா. ஸோ இப்போதைக்கு வெயிட்டிங் எல்லாமே சங்கீதா தரப்புல இது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான். சங்கீதா அவர்கள் டிவோர்ஸ் கேட்டு விஜய் அவர்கள் உடனடியாக கொடுத்துட்டாரு அப்படின்னா, எந்த இஷ்யூவும் இல்லாம டிவோர்ஸ் மட்டும் வந்துரும். ஒருவேளை விஜய் அவர்களுக்கு இதில விருப்பம் இல்ல, ஒண்ணா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாரியான ஒரு கட்டாயத்துக்கு வந்தாருன்னா, சங்கீதா விஜய் அவர்கள் பிரஸ் மீட்ட சந்திப்பேன் அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் எப்படி முடியப் போகுது அப்படிங்கிறத ஏப்ரல் 20ஆம் தேதி தான் பொறுத்திருந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஹியரிங் ஏப்ரல் 20. அன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் ஆஜராவாரா? சங்கீதா அவர்கள் ஆஜராவாங்களா? இது எப்படி போகப் போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இப்பவே எழுந்திருக்கு. நீங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.